இவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 15 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் ஈடு செய்ய முடியாத இழப்புகளால் மன வழியில் உள்ளவங்களுக்கு யோகத்தின் உச்சியை அழத்தோட போகும் அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பாக இந்த 7 நாட்கள் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும், விருச்சகத்தில் சூரியன், செவ்வாய், புதன் வக்ரகதியிலும், மகரத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில மகர ராசி சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 15 நாட்கள் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 5க்குரியவர். அவர் பலம் பெற்று பத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்வையிடுவது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அங்கே குருவும் இருக்கிறாரு. தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக செழிப்போடு நடக்கும் வாய்ப்பு அதிகம் உண்டுங்க மகர ராசினியர்களுக்கு இந்த வாரத்துல. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3-12க்கு உரியவர் அல்லவா. அவர் விரயம் பெறுவது நலம் தானே. எனவே செலவுகள் குறையுங்க, ஆரோக்கியம் அதிகரிக்க இருக்குது. 7க்குரிய சந்திரன் நிலையால் கணவன் மனைவி உறவுகள், குடும்ப உறவுகள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குங்க. 3ல் ராகு இருப்பது நல்ல யோகமான அமைப்பு என்று கூட சொல்லலாங்க. அந்த அளவிற்கு மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பல கெடு பலன்களை ராகு பகவான் தடுத்து நிறுத்த இருக்கிறாருங்க. வெளிநாட்டு வேலை மற்றும் அங்கு இருப்பவர்களுக்கு நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அரசாங்க அனுசரணையும் இந்த வாரத்தில் உண்டு என்பதால உங்களுடைய முயற்சிகளுக்கு அரசாங்க ஆதரவு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 11ல் செவ்வாய் இருப்பதால் சகோதர உதவியும் குடும்பத்தினுடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க. இந்த வாரத்துல ஜென்ம ராசியில் வக்ரகதியில் இருந்து வந்த சனி பகவான் நேர்கதியில் கும்பராசியை நோக்கி செல்வது மிக நல்ல ஒரு கிரகமாறு என்றுதாங்க சொல்ல வேண்டும். கொடுப்பதில் கர்ணன் என ராகுவை புகழ்கிறது ஜோதிட நூல் ஒன்று. அத்தகைய பெருமை பெற்ற அந்த நிழல் கிரகம் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டிருக்குதுங்க. அதனால இந்த வாரத்துல உங்களுக்கு உதவிகரமான பல நன்மைகள் ஏற்பட இருக்குது. பண வசதி பூதிய அளவிற்கு இருக்குங்க. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தரும் என்பதால மன நிம்மதி நிறைந்த ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மகர ராசினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்துல சொந்த வீடு அமையும் பாக்கியமும் சிலருக்கு இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. ஆரோக்கியம் இந்த வாரத்தில் திருப்திகரமாக இருக்குங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். உத்தியோக சம்பந்தமாகவோ அல்லது மற்ற அறிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்த ஒரு வாரமாகவே அமைய இருக்குது. அது மட்டும் இல்லாம மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு கலந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருப்பதால எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை தருங்க. பணிகள்ல உற்சாகம் அதிகரிக்க இருக்குது. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்ட இருக்காங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றமும் அதன் காரணமாக கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க. வேலை இல்லாமல் சிரமப்படும் மகர ராசினருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகள் இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் போது ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இதன் காரணமாக இடைத்தரகர்களிடம் ஏமாற வேண்டாங்க. அவர்களிடம் பணம் கொடுத்து வேலை வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாங்க. உங்களுடைய சுய
முயற்சியாக இருக்கும் பட்சத்தில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே மாதிரி இடமாற்றம், நிறுவன மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போதும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏற்ற ஒரு வாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் சுட்டி காட்டுதுங்க. நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்குதுங்க. தொழிற்சாலையை விரிவு செய்வதற்கும் விற்பனை நிலையங்களை அதிகரிப்பதற்கும் சனியும் சுக்கிரனும் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. சுக்கிரன் இந்த காலகட்டங்கள்ல அனுகூலமாக இருக்கிறாரு என்பதால பண விஷயங்கள்ல கண்டிப்பாக இருப்பது அவசியங்க. இந்த காலகட்டங்கள்ல பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகளிடம் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். கூடுமான வரையில் இந்த வாரத்தில் முன்கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லதுங்க. உங்களுடைய எதிர்கால நலனிற்கு மிக மிக உகந்ததுங்க. சரக்குகளை அனுப்பிவிட்டு பணத்திற்கு மன்றாட வேண்டிய நிலை இருக்கு என்பதால பணத்தை வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 17 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதன் தொடர்ந்து சுபத்துவ பாதையில நீடிப்பதால் படிப்பில் உற்சாகம் அதிகரிக்குங்க. நினைவாற்றல் அதிகரிக்குங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்கும் விதமா அமைய இருக்குது. நேர்முக தேர்வுகளில் சரியான விடையளித்து வெற்றி பெற கிரகங்கள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. விளையாட்டுகள் மற்றும் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றில் வெற்றி கனியை எளிதில் எட்டி பிடித்து விடக்கூடிய ஒரு வாரமாக இருப்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்குது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று திகழுதுங்க. வயலை பார்த்தாலே உங்களுடைய உழைப்பு வீண் போகவில்லை என்பதை இந்த வாரத்துல நீங்க உணர்ந்து கொள்வீங்க. தண்ணீர், உரம், விதைகள், ஈடுபொருள் ஆகியவற்றிற்கு தட்டுப்பாடு இருக்காதுங்க. பசுக்கள், காளைகள், ஆடுகள் ஆகியவை அபிவிருத்தி அடைங்க. இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்கு. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நாளில் குரு இருக்கிறாருங்க. வக்ரமாகி இருக்கிறார். தேவையற்ற ஆடம்பர செலவுகள் அதிகரிக்குங்க. தாயாருடைய உடல்நிலையில கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. மனை வாங்குவதில் வில்லங்கம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. ஒரு முறைக்கு 2 முறை சோதித்து பார்த்து அதற்கு பிறகு மனையை தேர்வு செய்வது நல்லதுங்க. அவசர கதியில் எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து அதற்கு பிறகு அந்த முயற்சிகளில் ஈடுபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகான்களுடைய நினைவாலயங்களுக்கு செல்வது மங்களங்களை தருங்க. இதனால் உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கிரக நிலைகள்